ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் முசுகியம்மா பேசுகிறேன். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்களை தினம் ஒரு திருவிளையாடலாக பார்க்குறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 34வது திருவிளையாடல் விடை இலச்சினை விட்டப்படலம் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று அட்டமா சித்திகளை அருளிய படலம், அதாவது கார்த்திகை பெண்களுக்கு அட்டமா சித்திகளை பற்றி சிவபெருமான் எடுத்து சொன்னார். அதுக்கு முன்னே குலபூஷண பாண்டியனோட கதையெல்லாம் நம்ம பார்த்தோம். அதே குலபூஷணோட பாண்டியன் ஆட்சியில் பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்தில் காடுவெட்டி சோழன் அப்படிங்கிற ஒரு ராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார். அவருக்கு ஏன் காடுவெட்டி சோழன்னு பேர் இருந்துச்சு அப்படின்னாக்கா, மக்கள் வாழ்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார், காடுகளெல்லாம் விட்டு நகரமாக்கிட்டாராம். அதனாலேயே அவருக்கு காடுவெட்டி சோழன் அப்படிங்கிற பேர் வந்துச்சான். மக்களை அவ்வளோ சீரம் சிறப்பமாக பார்த்துக்கிற காடுவெட்டி சோழனை பார்க்கறதுக்காக ஒரு முனிவர் வராரு. அவர் மீனாட்சி பற்றியும் சுந்தரேஸ்வரரை பற்றியும் அப்படியே ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு. அவங்களுடைய கதைகளெல்லாம் எடுத்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்க சோழனுக்கு சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. அவருடைய ஆசையை புரிஞ்சுக்கிட்ட சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, அவருடைய கனவுல போய் நீ யாருக்கும் தெரியாத மாறு வேடத்தில் வா அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் மேலே எல்லா பாரத்தையும் தூக்கி போட்டு உடனே மாறு வேடத்தில் போகிறாரு. அப்படி போகும்போது வைகையில் வெள்ளம் கரபுரண்டு ஓடுது. எப்படி போய் சிவனை பார்க்குறது அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. விடிகிற டைம் வேறு ஆச்சே, நம்ம வந்திருக்கிறத பாண்டியனுக்கு தெரிஞ்சால் நம்மளை சிறைபிடிச்சிடுவானே அப்படின்னு அவர் பயந்துகிட்டு இருந்தார். அப்போ அவர் கனவுல பார்த்த அதே சித்தர் வந்துட்டு நீ வா, நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ மன்னனை அப்படியே வைகையை தாண்டி இவர் கூட்டிகிட்டு போகிறாரு. அவரை பார்த்ததுமே வைகை வழிவிடாமல் இருக்குமா, உடனே வைகை வழிவிட 2 பேரும் கோவிலுக்கு போயிட்டாங்க. கோவிலுக்கு போனதுமே கோவில் சாத்தியிருக்கு. இந்த சோழராஜாவுக்கு இன்னும் நம்பிக்கையே இல்லை, என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கோவில் சாத்தியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த சித்தர் நீ கவலைப்படாத, இந்த காவலன் எனக்கு நண்பன் தான், நான் அவங்ககிட்ட போய் சாவி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இல்லாத சாவியை உடனே கோவிலை திறந்ததுமே நீ போய் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அந்த சோழ மன்னனும் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு சுந்தரேஸ்வரரையும் மீனாட்சியும் பார்த்ததும் அவருக்கு நேரம் போகிறதே தெரியல. அப்படியே உருகி அவங்கள பாடிக்கிட்டே இருக்காரு. உடனே சித்தர் டைம் ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழ மன்னனுக்கு வரத்துக்கே மனசு இல்லாத வராரு. சிவபெருமான் கம்முன்னு இருப்பாரா, இந்த சோழன் வந்ததை பாண்டியனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாரு, வெளியில் வந்தவர் அந்த கோவிலோட கதவுல நந்தி முத்திரையை பதிச்சிட்டாரு. அது பல்லவ நாட்டோட சின்னமா, சோழர்களுக்கும் அதுதான் அப்போ சின்னமாக இருந்துச்சான். இவர் பாட்டு கதவுல அந்த நந்தி முத்திரையை பதிச்சுட்டு வந்துட்டாரா. மறுநாள் காலையில் எல்லாரும் பார்க்கும்போது யாரோ சோழ நாட்டை சேர்ந்தவங்க கோவிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்குமே இந்த காடுவெட்டி சோழன் மேலே தான் சந்தேகம் வந்துச்சு. உடனே சரி நாளைக்கு நம்ம போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போருக்கு போக எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. அன்றைக்கி நைட்டு குலபூஷண பாண்டியனோட கனவுல சிவபெருமான் போய் சொல்கிறாரு, நீ எப்படி என் மேலே பக்தியாகவும் பாசமாகவும் இருக்கியோ அதே மாதிரியாக தான் காடுவெட்டி சோழனை என் மேலே பக்தியாகவும் பாசமாகவும் இருக்காங்க. பக்தர்களுக்குள்ளார எனக்கு வேறுபாடு இல்லை, நான் தான் சோழனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமேட்டு சோழனும் பாண்டியனும் ஒன்று சேர்ந்து சமரசமாயிடுறாங்க. அப்புறமேட்டு குலபூஷண பாண்டியன் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய மகனான ராஜேந்திர பாண்டியன்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டு அவர் முக்தி அடைஞ்சிறாரு. அதாவது நந்தியோட முத்திரையை இட்டதுனால விடை இலச்சினை விட்டப்படலாம் அப்படின்னு இந்த திருவிளையாடலுக்கு பேர். இந்த திருவிளையாடல் மூலமாக கடவுள் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே சொந்தம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராரு. சும்மாவா சொன்னாங்க, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தன்னுடைய அத்தனை திருவிளையாடல்களையும் மதுரையில் நிகழ்த்தியிருக்காரு. இந்த தென் பகுதியில் அவர் நடக்காத இடமே இல்லை. இந்த பூமியில் மனிதராக பிறந்துட்டு மதுரையை பார்க்கலன்னா எப்படி? கண்டிப்பாக நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நாமளும் போய் அந்த சுந்தரேச பெருமானையும் மீனாட்சியும் பார்த்து அருள் ஆசி எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாமா? நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.